அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி வணங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த புகழும் மெய்ஞானமும் பேரறிவும் பிரசன்ன ஞானமும் பிரபஞ்ச அறிவும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜி கேஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு உபயலக்கணமும் 7ஆம் இடமும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். உபயலக்கணங்கிறது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 உபயலக்கணம். இந்த 4 லக்கணத்துக்கும் 7வது வீடு கடுமையான பாதகத்தை தரக்கூடிய பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு. அந்த அதிபதியை நம்ம பாதகாதிபதினு சொல்றோம். உபயலக்கணம் சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, இந்த மீனத்துக்கு 7வது வீட்டுல 2 கிரகமோ 1 கிரகமோ இருந்துச்சுன்னா அவங்கதான் அந்த பாதகத்தை கடுமையா செய்ய போறாங்க. அதுல கிரகம் இல்லைன்னா அந்த வீட்டு அதிபதி பண்ண போறாங்க. இதுல தெளிவா இருக்கும். ஒரு வீட்டில் நின்ற கிரகம் வலிமையானது. இப்ப 7வது வீட்டுல நிக்க ஒரு கிரகம் இருந்ததுன்னா அவர் அந்த வீட்டுடைய அதிபதி பாதக அதிபதியா இருந்தாலும் நிக்கிற கிரகம் தான் அந்த பாதகத்தை செய்யும். அந்த வீட்டு அதிபதி செய்ய மாட்டார், அவர் உதவிதான் செய்வார். அவர் 2ஆம் நிலைக்கு தள்ளப்படுகிறார். அப்ப இதுதான் லாஜிக். 7வது வீடு பாதக வீடா இருக்கு அப்படின்னா அந்த பாதகத்தில் நிக்கிற கிரகம் என்ன பாதகம் செய்யும்? திருமணம் நடக்கிற வரைக்கும் கண்ணம் மறைக்குங்க. திருமணம் நடக்கிற வரைக்கும் கண்ணம் மறைக்கும். நடந்து முடிஞ்ச பிறகு வெளிச்சம் போட்டு காட்டும், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரியா போச்சு, பிரச்சனைன்னு கையா மையான்னு கத்த வைக்கும். ஒரு பின் விளைவுகளை, அசாதாரணமான பின் விளைவுகளை மறைத்து திருமணம் செய்வதற்கு பாதகாதிபதிக்கு முக்கிய பங்கு உண்டு. அதனால நீங்க பாதகாதிபதியின் ஞாபகம் வரும்போதும் பக்கத்துல பின் விளைவுகள்ங்கிற வார்த்தையை மைண்ட்ல வச்சுங்க. உங்களுக்கு பயன்படாத ஒரு விஷயம் அப்படின்னு ஞாபகம் வச்சு, அதனால வேற யாரோ பயன்படுகிறார்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சு. பாதகாதியோட வேலையை வேற ஒருவர் பயன்படுற ஜாதகருக்கு அது பயன் இல்லை. பாதகஸ்தானம் சொல்லக்கூடிய 7வது வீட்டுல ஒரு 3-4 கிரகம் இருக்கு, இல்ல ஒரு 4-5 கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோ. ஊரே சேர்ந்து அவருக்கு கும்மி அடிச்சு எல்லாரும் ஒண்ணு சொன்ன மாதிரி சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. ஒரு பொண்ணோட ஜாதகத்துல 7ல உபயலக்கணம், மீன் லக்கணம், 7வது வீட்டுல 5 கிரகம் இருக்கு. அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எல்லாரும் நல்லவன்னு சொல்லி கட்டி வச்சாங்க, அவன் திருமணமை 2 நாள்ல விட்டுட்டு ஓடி போயிட்டான். எல்லாருக்கும் எப்படி கண்ணம் மறைச்சிச்சு? அந்த பாதகஸ்தானத்துல கிரகங்கள் நிறைய இருக்கும்போது அந்த வீட்டுல கூடிய விஷயத்தை எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கத்துல கொடையை வச்சு மறைச்சுக்கிடுவான். அப்ப பாதகஸ்தானத்தில் ஒரு கிரகம் பலம் பெறும்போது, வலிமை பெறும்போது அவருக்கு நடக்கக்கூடிய துன்பங்கள் கண்ணை மறைக்கிறது. தலை சிறந்த ஜோதிடரா இருக்கட்டும், இல்ல ஒரு கடவுள் அனுகிரகம் பெற்றவா இருக்கட்டும், ஜாதருக்கு பூர்வ புண்ணிய பலம் இல்லாமல் இருந்தால் அவரும் அந்த இடத்துல ஏமாற்றப்படுகிறார். அதான் அதோட விஷயம். சார், எனக்கு நிறைய விதமான தகுதி இருக்கு, அந்த தகுதியினுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ புரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை குடும்பஸ்தர்களுக்கும் பாதகாதிபதி தான் அங்க மூல காரணமா இருக்கு. ஒருத்தர் 5 மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காரு. அவர் ஒரு திருமணம் பண்ணியிருக்காரு. இதற்கு 7வது வீட்டுல பாதக வீடுன்னு சொல்லக்கூடிய வீட்டுல 4 கிரகங்கள் இருக்குது. இவர் படிச்ச படிப்பை இவர் அறிவாளின்னு வீட்டுல இருக்கவங்க மட்டும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு அறிவாளின்னு சொல்லுது. அவர் மிகச்சிறந்த அறிவுகளை வெளிப்படுத்தினால அவருக்கு நிறைய அவார்டெல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா வீட்டுல கூப்பிடுறது முட்டா பேலைங்க வாண்டா. அதுதான் பாதகாதிபதி கண்ணை மறைக்கிறது. இவர் அவங்க அப்படி சொல்றாங்கன்னு யாரையாவது கோவப்பட்ட குடும்பம் காணாம போயிருக்கு. பாதகாதிபதியை ஜெயிக்கணும்னா பொறுமை ரொம்ப அவசியமா இருக்கணும். வாயை திறக்க கூடாது. கருத்து சொல்லித்தான் நிறைய குடும்பத்தை காணாம பண்ணிடும். அப்ப பாதகாதிபதி பலம் பெறுது அப்படிங்கிற ஜாதகம் எவ்வளவுக்கு எவ்வளவு வாயை திறக்காம இருக்காங்களோ அவ்வளவுக்கு வாழ்க்கை உண்டு. சும்மா சிரிச்சாலோ ஒரு கருத்து சொன்னாலோ உடனே பெரிய லெவல்ல தொந்தரணும். எப்ப சார் அந்த பாதகாதிபதி வேலை செய்யுது? அந்த பாதக வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல கோச்சாரத்துல ராகு எது சனி வரக்கூடிய காலங்கள்ல, இல்ல பாதகஸ்தான் நிற்கக்கூடிய கிரகத்தின் தசாபுத்தி அந்தரங்கள்ல கடுமையான தொந்தரவு. இந்த இடத்துல இன்னொரு கூடுதலான ஒரு வார்த்தை இருக்கு.
உபயலக்கணத்துக்கு 7வது வீடு பாதக வீடுனா அங்க நிக்கக்கூடிய கிரகங்கள் திருமணத்தில் தொந்தரவு கொடுக்கும். யார் திருமணத்தை பண்றா? அவர்தான் பண்ணுவார். திருமணத்தையும் பண்ணி வச்சுட்டு தொந்தரவையும் பண்ணுவார். கிள்ளியும் விடுவாரு, தொட்டில ஆட்டியும் விடுவார். அவருக்கு அந்த 2 குணமும் உண்டு. அப்ப பாதகத்தில் நிற்கக்கூடிய கிரகம் திருமணத்தை பண்ணுச்சுன்னா எதிர்பார்ப்பு இல்லாம திருமணம் பண்ணிக்கிட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. கிடைக்கிற வரைக்கும் போதும்னு இருக்கும், சிறப்பா இருக்கான். கொஞ்சோண்டு எதிர்பார்ப்பு இருந்தா கூட காதை திரியுது. இந்த உபயலக்கணங்களுக்கு எல்லாரும் சொல்ற சிம்பிள் வார்த்தை தாரம் 2 தாரம்லாம் இனிமேல் வாய்ப்பெல்லாம் இல்லை. அதெல்லாம் கடுமையான சிரமம். அதெல்லாம் மகாராஜா காலத்துல வேணா இருந்திருக்கலாம். மிக மிக ரொம்ப சாதாரணமாக திருமண உறவு வேணான்னு சொல்லக்கூடிய அமைப்பு பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகமும் பாதகாதிபதியும் தான் முடிவெடுக்க வைக்குது. அதுல உபயலக்கணங்களுக்கு 2 கிரகம் 3 கிரகம் எப்படாவது குடும்பத்துட்டு ஓடி போலான்னு சொன்னவங்க நிறைய. ஒருத்தர் வீட்டுக்கே கம்மியில இருக்கிற ஓட்டி வருது சம்பளம் வீட்டுக்கு கொடுக்குற அவங்க வீட்டுல ஒரே ஹாப்பியா இருக்கிறாங்க. இவர்கிட்ட கேட்ட சொல்ற வீட்டுக்கு போனா சண்டை சாரலாம் இப்படியே இருந்துட்டு போறேங்கிறாரு. அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. உபயலக்கணங்கள்ல இருந்து ஜெயிக்கணும் சார் அப்படின்னா எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. பெரிய லெவல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய குணத்தை மாத்திக்கிறணும். குற்றம் சொல்றது கூடவே கூடாது. இந்த 3 இருந்தனா பாதகாதி விதியில பாதகாதிக்கு அப்பாவே வந்தால் வாழ்க்கையை பண்ணிடலாம். அதுதான் தலை சிறந்த பரிகாரமா நான் கருது. அந்த அப்படி பாதக வலிமையா இருக்கு சார், அதுதான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு எளிமையான தீர்வு சொல்லுங்கன்னா யார் 9ஆம் அதிபதினு பாருங்க. 9ஆம் அதிபதி யாரோ அந்த காரக தெய்வத்தை கும்பிடும்போது பாதகத்துடைய வீரியத்தை குறைக்கலாம். 7க்கு 3 அப்படிங்கிறதுனால 9ஆம் இடத்தை தெய்வத்தை கும்பிடும்போது அந்த வழிபாடு அப்படியே மெல்ல மெல்ல அந்த பாதகத்தன்மையை குறைக்கும். உதாரணமா ஒரு தனுசு லக்கணம் அப்படின்னு வச்சுக்குவோம். 9ஆம் அதிபதி சூரியன். சூரியன் குறிக்கக்கூடிய தெய்வங்கள்ல சிவனும் இருக்கிறார், சூரியனும் இருக்கிறார், ஜோதியும் இருக்கிறார். சிவ வழிபாடோ ஜோதி வழிபாடோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா 7ஆம் இடத்துக்குரிய பாதகத்தன்மை அப்படியே படிப்படியா குறையிறத உணர முடியும். சண்டைக்கு வரக்கூடிய எதிராளி சண்டைக்கு வர்றார் இல்லையோ சமாதானமும் போவார். சண்டைக்கு வர்றதுக்கு பதிலாக ஒதுங்கி இருப்பார். அதெல்லாம் உணர முடியும். சோ உபயலக்கணங்களுக்கு பாதகாதிபதி மிகப்பெரிய தொந்தரவு கொடுக்குங்கிறதுல மாற்றம் இல்லை. எல்லாத்துக்குமே கொடுக்குது, இவங்களுக்கு அதிகமா கொடுக்குது. இந்த அதிகமா கொடுக்குறது வெளியில வரணும்னா 9ஆம் அதிபதி வழிபாட செய்யலாம். 2வது எதிர்பார்ப்பு, கருத்து கூறுதல், குற்றம் கூறுதல், இந்த 3 இருக்கவே கூடாதுங்கிறத மைண்ட்ல வச்சு நம்ம ஜிகாஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஜோதிடத்தை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு அனுபவமான ஜோதிட உண்மைகளை தோத்து எல்லாத்துக்கும் எளிமையா புரியணுங்கிற நோக்கத்தோட சொல்லிக்கிட்டே வரேன். நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பர்ஃபெக்டா இருக்கும். அதுல எனக்கு எந்த விதமான டவுட்டுமே இல்லை. எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேர்ற போது உங்களுக்கு கூடுதலான ஒரு பலம் கிடைக்குது அப்படின்னு நான் நம்புறேன். ஜோதிடத்தை அடிப்படை உயர்நிலை 2 பிரிவா நடத்துறோம் நம்ம ஜிகாஸ்டோல இருந்து. ஜோதிடத்தை அடிப்படை படிக்க விரும்புறவங்க கீழே நம்பர்ல பரிசு எடுக்கலாம். 14/2/2021 மலையில ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்கு. எனக்கு ஏற்கனவே ஜோதிடம் தெரியும், பலன் சொல்றது மட்டும் தடுமாற்றம் இருக்குன்னா என்னுடைய ஆய்வில் வெளிவந்த அற்புதமான முத்துன்னு சொல்லக்கூடிய என்னுடைய ட்ரேட்மார்க், என்னுடைய ஸ்டாம்ப், என்னுடைய சந்திரன் நாடி 19/2/2026 அன்னைக்கு மாலையில இருந்து 14 நாள் தொடர்ந்து நடக்க காத்திருக்கு. அதுலயும் படிக்க விருப்பம் இருக்கவும் கீழே நம்பர்ல பதிவு செய்துக்கலாம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் போய் சேரணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஆசைகளோட அனைவருக்கும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞான பேரறிவு கிடைக்க எல்லாம் உள்ள எம்பெருமான ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி வழங்கிக் கொள்கிறேன். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்து, மானசீகமான ஆசை. வணக்கம்.